Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ். சோ இது வந்து இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டுட்டே இல்ல. எஸ். சரி ஓகே, ஒன்னு போட்டு பாப்போம் அப்படினு நைட் டைம் பாஸ் ஆவல எங்களுக்கு யோசிச்சோம். சரி அதை ஏன் நம்ம வீடியோவாவே எடுப்போம். இல்ல இது வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணோம். ஓகேவா? ஆனா ரெண்டு பேருக்கு பாருங்களேன், நான் ஒரு புக்ல எழுதி வச்சுக்கிறேன், அது ஒரு புக்ல எழுதி வச்சுக்குது. அது என்ன எழுதிக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் என்ன எழுதிக்கிறேன்னு அதுக்கு சத்தியமா தெரியாது. அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். நிஜமாவே உனக்கு என்ன பத்தி இது என்ன தெரிஞ்சு வச்சுக்குது, அதை பத்தி நான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லைக் நமக்குள்ள பாண்ட் எப்படி கிரியேட் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபன்னியாவே இருக்கும். சப்போஸ் நாங்க ஆன்சர் பண்ணலன்னா எதுவுமே ஆக்சுவலா பேசி வச்சுக்கல, அப்போ நம்ம அந்த டைம்ல இருந்து இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே எழுதி வைக்கல. இது ஓகேங்களா? ஒரு 2 வாரமா சரி ஒரு வீடியோ எடுக்கலாம், நீ உன் கொஸ்டின் யோசனை பண்ணி எழுதி வை, நான் ஒரு கொஸ்டின் யோசனை பண்ணி எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தா இது. ஓகேங்களா? நான் ஒரு புக் வச்சுக்கிறேன். நான் ஒரு புக்ல ஒரு 7 கொஸ்டின்ஸ், இது ஒரு 7 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்டா பேசிக்கணும். நீ 7 கொஸ்டின் எழுது, நான் 7 கொஸ்டின் எழுதுறேன். 2 பேரும் கேட்கலாம். யார் கரெக்டா பதில் சொல்றாங்க, யாரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஆமா லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான் நான் ஆன்சர் பண்ணப்போ. அப்ப நான் கேக்குறேன், நீ ஆன்சர் பண்ணு. ஓகே கேளு. இல்ல நீயே கேட்டு. First question. What was the first movie we saw together? விடாமுயற்சி, சென்னை, அதுக்கு முன்னாடி ஏஜிஸ் தியேட்டர். அதுக்கு முன்னாடி என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட் 2 பேரும் போயிருந்து. அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் போயிருந்தது. பிஃபோர் மேரேஜ் நம்ம ஃபேமிலியா போயிருந்தோம். பிஃபோர் மேரேஜ் ஃபேமிலி பத்தி எல்லாம் நீ கேட்க கூடாது. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் மூவி. அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மூவி டுகெதர் என்ன? ஃபர்ஸ்ட் மூவி டுகெதர் அதுதான். கன்ஃபார்மா? ஃபர்ஸ்ட் மூவி அது. ஃபேமிலி எங்க போனோம் பிஃபோர் ஆஃப்டர் என்னன்னு என்னைய கன்ஃபியூஸ் பண்றாங்களா இவங்க? என்ன கன்ஃபியூஸ் பாருப்பா, ஒரு ஆன்சர் கேச்சிச்சா ட்விஸ்ட் பண்ண கூடாது. அது நான் பண்ணுவேன். பண்ண கூடாது. ஃப்ளூக்ல பேசுனீங்களா? நான் ஃப்ளூக்ல நான் உனக்கு வந்து தியேட்டர் சொல்லிட்டேன். ஃபேன் ஷோ அது போயிருந்து. அதோ சொல்லிடுற பதிவு பண்ணிடுறேன். ஃபேன் ஷோ போனோம், அஜித் சார் படம், விடாமுயற்சி, நீங்க நானும் போனோம், கூட என் ஃப்ரெண்டும் வந்தா, 3 பேரும் படம் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். கல்யாணம் புதுசுல வந்த படம், பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுது. எல்லாமே சொல்ல போற கரெக்டா? ஓகே, இது மைண்ட் கிளாஸ் தெரிய போகுது. இந்த மேடம் வர சுத்தி சுத்தி வர கிளாஸ் வச்சுக்குது. வாட் இஸ் மை ஃபேவரட் ஃபுட்? ஷவர்மா அண்ட் கிரில் சிக்கன். இல்ல ஒன்னு சொல்லிடு. ஒன்னு சொல்லிடு. ஷவர்மா கிரில் சிக்கன். என்ன ஒண்ணா? ரெண்டு தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பீட்சா. இல்ல பீஸால அவ்வளோ இல்ல. பீஸா வந்து சும்மா ஏதோ போர் அடிக்கும்போது சாப்பிடுற ஐட்டம். அது ஸ்நாக்ஸ் மாதிரி. அது பீஸா ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபுட்டா? இதெல்லாம் ஃபுட்ல தான் வரும். பீஸா என்ன டெசர்ட்டா? அதோ ஃபுட் தான். ஃபுட்னா இந்த அரிசி எத்தனை ஃபுட்னா என்னன்னு கேக்குறேன். பிரியாணி தான். அதுதான் அத சொல்லி தொலை. ஃபுட்னா என்னன்னு என்னையே கேக்குற போது. நீ ஃபுட்னா அந்த அரிசி சும்மா வந்து பால்ல போட்டு தண்ணியில போட்டு பண்ணி கொடுக்குறாங்களே. நீ வெளிய சாப்பிட்டாலும் ஃபுட் தான், வீட்ல சாப்பிட்டாலும் ஃபுட் தான். ஃபுட் இஸ் ஃபுட் தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ எனக்கு பிடிச்சது வந்து பிரியாணி, கிரில் சிக்கன், ஷவர்மா. ஆனா ஷவர்மா கிரில் சிக்கன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ ஐ அம் கரெக்ட். வின்னர் தான். பிரியாணியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி பிரியாணி இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ரிமைண்ட் பண்ணேன், உனக்கு தெரிதான்ட்டு. ஆஸ்மி 1 ஆயிடுச்சுல. 2 பேரும் தான் 1 ஆயிடுச்சு. செகண்ட் क्वेश्चन. What is one behavior you don't like in me? Main behavior. சொல்ற பேச்சு கேக்குறதுல இல்ல. ஆமா, வேற லேசி. ரெண்டதான் எல்லாமே சொன்னா 2 பாயிண்ட்ஸ் இல்ல ஏத்துக்காதீங்க. நான் இன்னும் லைனா சொல்லணும். இல்ல நான் சொல்லுங்க. லேசி. ஓகே, சொல்ற பேச்சு கேக்குறதுல. எமோஷனல் நான் வந்து டேமேஜ் பண்ணுவேன். அப்படின்னு எமோஷனலி நீ வந்து மூஞ்சி வச்சுக்கு நீ என்ன நைஸ் பண்ணுவ. ஆமா ஓகே. அது எல்லாருமே அது என்ன சொல்லுவாங்க, இன்னொரு நல்ல வார்த்தை இருக்குமே. இந்த பாம்பு வந்து மைக்கோன்னு வாங்கல, பாம்பு வந்து மகடி ஊதுனா நான் ஆடுவோன்னு வாங்கல. அந்த மாதிரி நீ மகடி ஊதுனா நான் ஆடுவேன். அந்த வித்தை வந்து உனக்கு நல்லாவே தெரியும். சோ கொஞ்சம்
என்ன சொல்றது நம்ம நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன்னு இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு இருக்க வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன, ஆனா சொன்னா உசாரா எடுக்கிறது. ஓகே, பெனிஃபிட் என்ன அப்படின்னா இவரை கிள்ளியும் விடுவேன் தொட்டிலும் ஆட்டி விடுவேன். அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது மூட்டி விடுவேன்னு இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவரை கோபப்படுத்திடுவேன். நானு கோபப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நானே போயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் அதுக்கு தெரியும். ஒரு விஷயம் வந்து அது கேச்சுன்னா எனக்கு கோவம் வரும். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் திட்டிடுவேன், என்னத்துக்கு ஏது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருவேன். அப்புறமா அப்படிங்களா சரி விடுங்க அப்படின்னும் அவ்வளவுதான். நான் யோசிப்பேன், ஐயோ ஹர்ட் பண்ணிட்டோமோ பாவம். நான் சரி வா வாங்கி தரவா. இல்ல அது எப்படின்னா அந்த தங்க மகன் படத்துல வந்து ராதிகா மேம் தனுஷ் சரி ஓகே அப்படின்னு ஓய் தொலைற அப்படின்னு அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் திட்டுவேன். ஆனா அதுக்கு தெரியும் எந்த மாடுலேஷன்ல எந்த பேஸ் எந்த சிச்சுவேஷனுக்கு பேச மாத்த முடியுமோ டைப் அது மாத்தினா நான் எப்படி வந்து கவர் அப் ஆவேன், எப்படி நான் மயங்கி ஓகே வாமா பாவ புள்ளன்னு வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு தெரியும். இதுதான் அதோட ஆன்சர். அப்படி ஈக்குவல் 2 பேரும். ஆமா, நெக்ஸ்ட் क्वेश्चन 2 ஆயிச்சா? எந்த முடிஞ்சிச்சு 2, உங்களுக்கு 2. ஓகே, வாட் இஸ் தி மோஸ்ட் மெமரபிள் gift I have given to you? அண்ட் ஒன் அங்க ஒண்ணு தூங்கி நிக்குது. எது? பொம்மை. உள்ள துணியா? பொம்மை. அப்படி சொல்லு. உள்ள ஒன்னு தூங்கி நிக்குதுன்னா ஜனம் வேணா நினைச்சுக்கோ, உள்ள ஒரு பீரோக்குள்ள ஒரு ரூமுக்கு தான் இன்னொரு யாரும் ஆள் தூங்கி நிக்கிறாங்களா கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க. யாரா இல்ல பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 ஃபீட்டா 6 ஃபீட்டா 7 ஃபீட் ஒரு டாலும் அண்ட் வந்து என்ன டால் அது? டெடி பேர். பாத்திருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்கதான் 10 இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். புதுசா வந்தவங்களுக்கு வந்து தெரியலன்னா நான் அந்த லிங்க் வந்து இருக்க போய் பாருங்க. பர்த்டே மோனா அண்ட் ஜான் செலிப்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு பிஃபோர் மேரேஜ். ஆமா, என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நாங்க அந்த வீடியோ பாருங்க. அதுல வந்து தெரிய வரும் இன்னும் எங்களை பத்தி இன்னும் எப்படி நாங்க இந்த சம்பந்தம் ஆயிடுச்சு, எப்படி நம்மளுக்கு மேரேஜ் ஃபார்ம் இது பண்ணாங்க, என்ன சொல்றது அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். புது நண்பர்கள் சொல்றேன். ஓகே, இப்போ நீ கேட்கணுமா? நான் எவ்வளவு क्वेश्चंस கேட்டேன்? 2 ஓவர். ஓகே, third question. Which color dress I wore on our first meeting? என்ன கலர் ட்ரெஸ்? ஏன்னா நான் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா பொண்ணு பாக்குற டைம்ல வந்து என் மூஞ்சியே அவர் பாக்கல. ஆமா, சரியாதான் பாத்துட்டு இருந்தாரு. அடுத்த சுடிதார் போட்டிருந்தாங்க. சாரி எல்லாம் இல்ல, சுடிதார் தான். டிக் டிக் 1 பிங்க். தப்பு. yellow green டிக் டிக் 3 green டிக் டிக் green அவுட். ஓடிப்போ. என்ன பிரவுன்? நான் பேசே பாரு, பிரவுன் பேசே பார்க்கல. நான் இப்படிதான் இருந்தேன். நான் எப்படி நான் கவனிக்கிறேன்? மாட்டல பேசிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் போங்கு. பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு இவர்கிட்ட நான் வந்து சும்மா கேட்டேன் இந்த கொஸ்டின். நான் காலேஜ்ல கேக்குறேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆனா ஆலியா கட் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அது மட்டும் ஞாபகம் இருக்குன்னா அவ்வளவு ஞாபகம் இல்ல. இப்போ நான் அது பழைய விஷயம். இவர் வந்து பிங்க் கலர் ஷர்ட் ஜீன்ஸ் ஹைலைட்டா சொல்லிடுவேன் நீ. ஆனா நீ வந்து நான் வந்து இறங்கி நான் என்டர் ஆகி வர்ற வரைக்கும் நீங்க வந்து சிசிடிவி கேமரால இருந்து என்ன பாத்துக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஈஸி ஆன்சர் தான் இது. சரி ஓகே, ஐ அக்செப்ட். ஐ அவுட் ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் மை ஃபேவரட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்? கிரிக்கெட். கரெக்ட். சரி, நான் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிட்டேனோ. போனா போட்டா பொழிச்சு போட்டோம். ரொம்ப காம்ப்ளிகேட் தெரியும் நான் சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन கேளுங்க, சும்மா கேளுங்க. வேணாம் பரவாயில்ல. இது பரவாயில்ல. இது எப்படி இருக்குன்னா தோல்வி நம்ம விட்டு குத்துறாரு. நான் தான் சும்மா இல்ல நீ கரெக்ட் தான். ஓகே, நீ கேளு. நெக்ஸ்ட் 4th question. What is my favorite hobby? Sleeping. அப்புறம் ஒண்ணுதா அதெல்லாம் இல்ல. ஃபேவரட் ஹாபி என்ன? ஸ்லீப்பிங். ஓகே, ஸ்லீப்பிங். ஐ லைக் ஸ்லீப்பிங். ஐ லவ் ஸ்லீப்பிங். எப்படா டைம் ஆகும், எப்படா போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பவுமே கண்ணு நட்டுன்னு தான் இருக்கும். எப்பவுமே எனக்கு வந்து ஸ்லீப் மேல ஒரு லவ் இருக்கு. ஓகே, நீங்க கேளுங்க. மறங்க. What is my favorite mode of transportation for travel? Car.
ஐயோ ரொம்ப ஈஸியா சொல்றதே. இது சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றாங்க. ஐயோ போனா போட்ட புள்ள. சரி ஓகே, யா காம்ப்ளிகேட்டட் பண்ணோம். எப்படினாலும் நான் தான் வின். அது வந்து எழுதும் போது யோசிச்சு இரு, கடவுள் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் டிரானா பண்ணனும். டிரா தி மேட்ச் பண்ணனும். ஓகே ஓகே ஓகே. 5th question. Okay. What is the first thing I do when I'm angry or in depression? Silent. Silent ஆயிடும். பேசாத. பைத்தியார கத்தினுக்குற. ஏய் காது கேக்கலையா? லூசே. ஊ அப்படிலாம் கத்துவேன். பேசாத. ஒண்ணும் இல்ல. கஜினி சூர்யா சார் பண்ணுவார் பாருங்க. யோ 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 யோ. அப்போ இல்ல தலைக்கு ஏறி நிக்கும். ஆனா நான் எதுவுமே பேச மாட்டேன். இன்னும் நம்மள ட்ரிகர் பண்ணது எப்படின்னா, நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கும் போதோ அந்த சைலண்ட் வந்து இன்னும் ஹெவியா மெயினா வந்து எப்போ வந்து இன்னும் டென்ஷன் ஆகும்னா நம்மளுக்கு நம்ம அது ஓகே கோவமா இருக்கும்போது சைலண்ட் ஆயிடும், பேசாது. இப்போ நம்ம அந்த டைம்ல நம்ம பேசுவோம்ல, சொல்லு ஓபன் பண்ணி சொல்லு, வாயில என்ன வச்சுக்கிற, கொழுக்கட்டா வச்சுங்கிற, சொல்லு மோனா உன்னதா சொல்லுன்னா யோ 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 அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கொதிப்பு ஆகி ஒரு பிபி தள்ளி ஏறும் பாருங்க. ஒரு கோமா கத்துவாரு, இவ பேச மாட்டேன் கத்துவாரு. அதுக்கப்புறம் அவரே ப்ளீஸ் பேசுப்பா ப்ளீஸ். யோ யோ. ஓகே நெக்ஸ்ட் கரெக்ட்டா சொல்லிட்டானா? கரெக்ட். which question? I mean question number? நான் 5th question, நீங்க இப்ப 5th question படிக்கணும். 5th question who is the person I admire the most in my family? Who is the person you admire most in the family? மம்மி, ராஜு மாமா. யாருன்னா ஒண்ணு மம்மி இல்ல ராஜு மாமா. யாருன்னா ஒன்னு 100% எதுன்னு சொல்லு. ராஜு மாமா. how இதெல்லாம் வந்து next question தான். how confident are you with this question? எனக்கோ ஒரு நாள் சொன்ன மாதிரி 100% பெர்ஃபெக்ட்டா இல்ல ஓகே இல்ல எனக்கு வந்து எனக்கோ ஒரு நாள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சோ ஐ கோ வித் ராஜு மாமா. ரைட் கரெக்ட்டா? he is the only person ஃபேமிலில அவர்தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. எங்க மாமா மம்மியோட அண்ணன். சோ என்ன ஆனாலும் சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் தான். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து அவர் முன்ன நிப்பாரு. என் கல்யாணம் கூட அவர் தான் முன்ன நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. என் தாய் மாமா ராஜு மாமா சூடாடி 2 பேரும். ஆமா 2 பேரும் எனக்கு இஷ்டம். பட் ராஜு மாமா வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ரெஸ்பெக்ட் 2 பேரும் எனக்கு ரெஸ்பெக்ட். 2 பேரும் எனக்கு பிடிக்கும். ராஜு மாமா வந்து இன்னும் க்ளோஸ் எனக்கு. 2 பேரும் க்ளோஸ் தான். செகண்ட் மாமா வந்து ரொம்ப ஜாலி, சூப்பர் காமெடி, என்ன சொல்றது ஜாலியெல்லாம் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மாமா வந்து கொஞ்சம் பாயிண்ட்னா பாயிண்ட், இவ்வளவுதான் பேசணும் அவ்வளவுதான் பேசணும், பிரச்சனைக்கு வந்து கரெக்டா சொல்யூஷன் கொடுப்பாரு. அந்த விஷயத்துல வந்து நிறைய விஷயத்துல என்ன கைட் பண்ணிக்கிறாரு. லைஃப் லெசன்ஸ் அவரோட ஸ்டெப்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிறதுனால ஐ அட்மயர் மை மாமா. சோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். கம் ஆன். எல்லாம் நான் சொல்றது உனக்கு டெய்லி. ஓகே கம் ஆன். வேணா திருப்பி எனக்கு அஜினி மாதிரி போய்டுவேன். ஐயோ அப்படின்னு போய்டுவேன். ஆனா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே வாட் இஸ் தி weirdest thing you done to impress me? எதனா பண்ணா தானே? பண்ணலையே. இல்ல பண்ணிருக்கீங்க. weirdest thing to done to impress you. weird பண்ணி உனக்கு பிடிக்காம போயிருந்தா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க பண்ண ஒரு weirdest thing என்ன? இல்ல நான் அப்படி பண்ணி உனக்கு பிடிக்காம போயிருந்தா இல்ல இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீ இம்ப்ரெஸ் ஆயிட்ட. weirdest thing இல்ல ஒரு thing. அதுல வந்து நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்க. what is that? நீங்க வந்து பைக்ல வந்திருந்தா பாக்க வந்தானே. என்னது பாக்க வந்தானே? உன்னை பாக்க வந்தானே. உனக்கு இங்க இருந்து ஜல்லி வாங்கி கொடுத்தானே. ஜல்லி இல்ல ஒரு வாட்டி உன்னை சர்ப்ரைஸா பாக்க வந்தானே. weirdest thing to impress you. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே. பண்ணனா டிக் டிக் ஒன். இல்ல ஆனா டிக் டிக் வேணா, டைரக்டா நான் தோல்வி ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து கோமா இருக்கும் அப்படின்னா, ஐ மீன் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஒரு சண்டை அப்படின்னா இவர் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து 3 days ஆனாலும் பேச மாட்டார். அன்டில் நானா போய் பேசுற வரைக்கும் இம்ப்ரெஸ்ல வராது. ஒரு நிமிஷம் நான் ஃபுல் கதை சொல்லிடுறேன். 3 days ஆனாலும் பேசவே மாட்டார். வாயே திறக்க மாட்டாங்க. பேசினா பேச அடிப்போம் அப்படின்னு இருப்பாரு. எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ என்னடா இது இப்படி இருக்காரே, நம்ம தான் இறங்கி போற மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 1/2 an hour கூட என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. இதனால
நிஜமா ஏன் மேல தப்பு இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அது எப்படி சொல்றது, எப்படிட்டமா போய் நம்ம போய் பேசுறது, எப்படி ஏதாவது பேசினா இவர் வந்துட்டு ரொம்ப பிஹூ பண்ணுவாரேன்ற ஒரு இதுல நான் வந்து சைலண்டா இருந்துருவேன். ஆனா இவர் வந்து ஒரு 1/2 an hour கூட பொறுக்க மாட்டார், வந்து கன்வின்ஸ் பண்றாரு, பேசுப்பா பேசுப்பா பேசுப்பா. இது வந்து இது வியர்ட் இல்ல, இது அதான் சொன்னேன் வியர்ட்னு நான் சொல்லல, ஏதோ ஒரு விஷயம் நான் ஏத்துக்க முடியாது. அப்போ நீ வியர்டஸ்ட் திங்க் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா நான் மாத்திட்டேன் இந்த மாதிரி. சரி ஓகே, ஏதோ ஒரு திங் நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க, அது வேற இது சிச்சுவேஷன் இது திங்னா அதுதான் ஒரு விஷயம் பண்ணி என்ன சரி போல்ச்சு போ. நெக்ஸ்ட் 2 points 2 points நான்சென்ஸ். நெக்ஸ்ட் எல்லாம் ஈஸி தான். வேற என்னக்குது? What music do I listen? என்னது? What is which music do I listen when I'm sad? ஐயோ இன்னைக்கு கூட அந்த பாட்டு கேட்டிருந்தாரு, எனக்கு அந்த பாட்டு பேர்லாம் தெரியாதே. ஒரு நிமிஷம். ரஜினி சாரோட ஒரு பாட்டு, நேத்து கூட 10 வாட்டி 15 வாட்டி கேட்பாரு. இல்ல அப்படின்னா அண்ணாமலை சாங். அண்ணாமலை நான் கேட்கவே மாட்டேன். அப்ப இந்த சாங் தானா? இந்த சாங் நான் எதுவுமே சொல்லல, நீ சொல்லு. எது நீ ஸ்ட்ராங்கா சொல்லு. அதுதானா நீ வாய் ஓபன் பண்ணி சொல்லணும் இல்ல. திரும்பி எனக்கு क्वेश्चन கேளுங்க. அத்தா which is the music I listen often when I'm sad? அதுதான் அதுதான் இதுதான் நல்லா இல்ல. நீ வந்து அந்த சாங் பேர் என்ன சொல்லணும். இருங்க பாயிண்ட் கிடைக்க போகுது. இருங்க ஒரு நிமிஷம். அது ரஜினி சார் சாங். டிக் 1 டிக் 2 டிக் 3 பாட்டு எனக்கு இங்க நிக்குதானே. 1 point. எஸ் எஸ் and 2 points. பரவாயில்ல, இன்னொரு क्वेश्चन இல்ல, டிராலா பண்ணுவாரு. சொல்லுங்க फ्रेंड्स அந்த படம் பேர் தெரியாது, பட் நான் வந்து ரொம்ப வந்து யேசுதாஸ் சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஆயிச்சு, பட் டிஃபிட் ஆயிச்சு. இரு என்ன சொல்ல விடு. ஆயிச்சு, நீ வந்து தோத்துட்ட இந்த இதுல, இந்த क्वेश्चनல. யேசுதாஸ் சார் பாடின பாட்டு இது. சிட்டுக்கு சில சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, பக்கத்தில் வந்த சொந்தங்கள் இன்று உறவு பிரிந்தது. இதுதான் என்னோட ஃபேவரட் பாட்டு. அப்படின்னா ஒரு சோக பாட்டு தான் அது, பட் வந்து ஒரு மாதிரி கேட்க ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஒரு டீப் இதுல போயிடும். சம்மர் லிரிக்ஸ் அது வேற லெவல்ல. அது என் ஃபேவரட் பாட்டு, ராஜா சாரோட ஃபேவரட் பாட்டு. பாட்டு பேர் தெரியல, பட் அவர்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டு பேர் சொல்லலாம், அவ்வளவுதான். நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே 7th question. Okay, my secret talent that no one knows about. அப்படி ஒன்னு இருந்தா தானே. ஓகே சீக்ரெட் டேலண்ட் நான் சொல்றேன். சிஐடி வேலைலாம் நல்லா பண்ணோம். ஒரு விஷயம் சரிங்களா, நீங்க வந்து 100 வருஷம் நீங்க வந்து நான் 100 வருஷம் மறைச்சு வைக்கிறேன்டா, எவ்வளவுனால கண்டுபிடிக்க முடியாது. மோனால கண்டுபிடிக்காது. ஆல்ரெடி அது கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஆமா ஓகேவா? அதனால சிடி வேலை ஏன் விஷயம் வந்து எப்படின்னா இல்ல அப்படி கிடையாது. ஜெனரலா என்கிட்ட வந்து வருது அப்படின்னா டாப் டு பாட்டம் ஹிஸ்டரி ஒரு 1/2 an hour to 1 hour. நீ வந்து டாக்டர் பச்சிந்தோட இந்த மாதிரி டிடெக்டிவ் சிஐடி இப்பலாம் நான் படிச்சேன்னா அந்த மாதிரி பச்சிந்தா யூஸ். ஏன்னா நல்லா மூளை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ஸ்டக் ஆயிட்டா கூட, நம்ம எதுனா யோசிச்சா கூட இது கரெக்டா உட்காந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இல்ல எங்கெங்க லூப் போகுதோ அங்கங்க போய் ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா கரெக்டா பிடிச்சி வந்துடும். மேட்ரிமோனி கூட போக தேவையில்ல. இதை கான்டாக்ட் பண்ணுங்க. யாரோட பையனோட இன்ஃபர்மேஷனோ இல்ல பொண்ணோட இன்ஃபர்மேஷன் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோனா ஒரு 5 minutes நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா மோனா வந்து டப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிடும். அதுதான் மோனோட டேலண்ட். எஸ். இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்க क्वेश्चंस முடிஞ்சா 7 क्वेश्चंस இல்ல, இந்த ஒரு ஃபைனல் क्वेश्चन இருக்கு. ஆயிச்சா 7? நான் அது ஃபைனலா அது ஒரு வேற क्वेश्चन நான் அதெல்லாம் முடியாது. 7 தான். 7 முடிஞ்சிச்சு. இப்போ 7வது क्वेश्चन நான் போறேன். இந்த 7 முடிஞ்சிச்சு அலடா. இதுக்கு மேல நோ क्वेश्चंस. ஓகே. At what age, இது ஈஸி தான், நீ சொல்லிடுவ. At what age did I buy my own car? Age used to pay. போடா பட்றா அந்த மேட்ச் தான். 2025 ல இவர் வாங்கி இருக்காரு வண்டி. கரெக்ட்டா? நீ சொல்ல, நீ கன்ஃபார்மா ஒரு ஆன்சர் சொல்லுப்பா. இது என்ன இயர் ஆக்சுவலி? சூப்பர். பாருங்க மக்களே, எந்த வருஷத்துல வாழ்ந்துங்கறன்னு கூட தெரியல. இது 2025 நான் ஒரு லூசு. ஓகே. அது 2020 இருங்க I can say 25 24 23 22 2022 ல கார் வாங்கி இருக்கீங்க. டிக் 1
டிக் டிக் 2 இருங்க ஏஜ் கேக்குறீங்க நான் ஏஜ் கேட்டேன் 24ல வாங்கிருக்கீங்க கார் டைம் முடிஞ்சிச்சு क्वेश्चंस நான் டைம் ரொம்ப நேரம் இருக்கு 24ல தான் நின்னாரு இவ்வளவு நேரம் எனக்கு டைமே கொடுக்கல ஏஜ் 24 நான் சொல்லிட்டேன் இவ்வளவு நேரம் எனக்கு டைமே கொடுக்கல நான் டைம் கொடுத்தா உனக்கு நீ வந்து கரெக்ட்டா ஆன்சர் டைம் முச்சோன சொன்னா ஏஜ் 24 தான் நான் வாங்கினேன் ஆனா டைம் நான் சொல்லிட்டேன் இது அநியாயம் டைம் நான் என்ன கேட்டேனா என்ன क्वेश्चन ஏஜ் கேட்டிங்களா நான் இயர் நினைச்சேன் சரி ஏஜ் கேட்டேன் வேண்டாம் இந்த வீடியோவை நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு டைம் அது என்ன டைம் குச்சி நான் என்ன டைம் கொடுத்தேன்னு பாருங்க நீங்க டிசைட் பண்ணிக்கங்க நான் இன்னும் டிசைட் பண்ணல இந்த வீடியோல யாரும் டிசைட் பண்ணல நீங்க டிசைட் பண்ணிக்கங்க ஃபைனல் क्वेश्चन ஓகே ஃபைனல் ஏன்னா இது உனக்கு ஸ்ட்ராங் அதெல்லாம் முடியாது அவ்வளவுதான் you love me இன்ஃபினிட்டி இதெல்லாம் ஒரு क्वेश्चन இது क्वेश्चनல சேராது இது வந்து நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம் இது நம்ம இது क्वेश्चना கேட்கவே கூடாது காதல்ன்றது ஒரு क्वेश्चनाவே வரக்கூடாது நம்ம லைஃப்ல ஓகேவா அது வந்து பேப்பர்ல வந்தாலும் சரி क्वेश्चन பேப்பர்ல வந்தாலும் சரி how do I love you how do you love me அதெல்லாம் நம்ம வரவே கூடாது ஏன்னா அதெல்லாம் பார்த்து வர்றது காதல் இல்ல அதெல்லாம் தானா வரும் அதுதான் காதல் இந்த நாங்க சொல்லி நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஓகே फ्रेंड्स எங்க ரெண்டு பேர்ல யார் வின்னர்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ வேணும் அப்படினாலும் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஃபன்னியா நாங்க வந்து எதுனா டாஸ்கோ இல்ல இந்த மாதிரி எதுனா கேம் டாஸ்கோ இல்ல எதுனா நம்ம சேலஞ்ச் வீடியோவோ எதுனா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கான்செப்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க சஜஷன்ஸோ கொடுங்க நம்ம அந்த தகுந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் இந்த வீடியோ வந்து நாங்களே ஃபன் ஜாலியா இருந்தோம் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு நான் எப்படியும் வந்து क्वेश्चंसக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டேன் நீங்க தான் ஆன்சர் வின்னர் ரெண்டு பேரும் டிராட்டா வாய் மூடு நீ வந்து லாஸ்ட்ல சொல்ல फ्रेंड्स நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க டைம் நீங்க பார்த்து சொல்லுங்க கால்குலேட் பண்ணி நீங்க சொல்லுங்க ஓகேவா சரி फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கிளியர் இருக்கு அதோட கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே பாய்